வணக்கம். 30 days spoken pattern practiceல இன்னைக்கு டே 2ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 4 ஈஸி பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். டெய்லி ஒரு 4 பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு 4 ஈஸி பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். ஆனா இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய 20 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீன் வேர்ப்ஸ். நம்ம டெய்லி வேலை செய்யறோம் இல்லையா? அந்த வேலை அப்படின்னாவே என்னதான் வேர்ப். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை இந்த பேட்டர்ன்ல அப்ளை பண்ணி பேச போறோம். ஓகேங்களா? இப்ப ஐ யூஷுவலி பிளஸ் வேர்ப் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். யூஷுவலி அப்படின்னா என்ன? ரொட்டீனா நான் வழக்கமா செய்யக்கூடிய வேலைன்னு அர்த்தம். அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும். நெக்ஸ்ட் ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப். ஐ டு நாட்னு சொல்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா? ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப். இது நெகட்டிவ் டெய்லி ஹேபிட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம பேசுறதுக்கு நான் செய்ய மாட்டேன், வர மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் டூ யூ பிளஸ் வேர்ப். கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா? நீ இதை செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு டூ யூ பிளஸ் வேர்ப். ஐ ஆம் கோயிங் டு, நான் இனி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் வேர்ப். நான் இதை ஒரே ஒரு வேர்புக்கு மட்டும் எக்ஸாம்பிளுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். அடுத்தது ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் 10 சென்டென்சஸ். மீதி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களாவே சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்ப்போமா? ஐ யூஷுவலி பிளஸ் வேர்ப். இந்த வேக்கப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ணுவோமா? ஐ யூஷுவலி வேக் அப் early in the morning. ஓகேங்களா? ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப். அதே வேக்கப்புக்கு அப்ளை பண்ணுவோமா? ஐ டோன்ட் வேக் அப் early in the morning. டு யூ பிளஸ் வேர்ப் வச்சு அப்ளை பண்ணுவோமா? டு யூ வேக் அப் early in the morning? நீ காலையில சீக்கிரம் எந்திப்பியா? நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் வேர்ப். ஐ ஆம் கோயிங் டு வேக் அப் early in the morning tomorrow onwards. இதே மாதிரி தாங்க 20க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷாரா இங்கிலீஷ் ஈஸியா 30 டேஸுக்குள்ள கான்ஃபிடென்ட்டா பேசலாம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணணும். ஆனா நெக்ஸ்ட் பார்த்து பேட்டர்ன் 5 இன்னைக்கு உள்ள பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஓகேங்களா? ஐ யூஷுவலி பிளஸ் வேர்ப். யூஷுவலி அப்படின்னா என்ன? வழக்கமா நான் செய்யக்கூடிய வேலை. ஓகேங்களா? ஐ யூஷுவலி வேக் அப் ஏர்லி. நான் சீக்கிரமாவே வழக்கமா எந்திரிச்சிருவேன். ஐ யூஷுவலி டிராவல் பை பஸ். நான் வழக்கமா பஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். ஐ யூஷுவலி கிளீன் மை ரூம் டெய்லி. நான் டெய்லி என்னோட ரூமை கிளீன் பண்ணிடுவேன்ப்பா. வழக்கமா கிளீன் பண்ணிடுவேன்னு சொல்லுவீங்களா? ஐ யூஷுவலி வாக் இன் த மார்னிங். நான் வழக்கமா காலையிலே வாக்கிங் போயிடுவேன். ஐ யூஷுவலி ரீட் நியூஸ் பேப்பர் இந்த மார்னிங். நான் வழக்கமா காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிருவேன். ஐ யூஷுவலி வேக் அப் ஏர்லி ஆன் ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டேஸ்ல நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். சண்டேல தூங்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஐ யூஷுவலி குக் சிம்பிள் ஃபுட் வென் ஐ ஆம் பிஸி. பிஸியா இருக்கிற போது எல்லாருமே என்ன பண்ணுவோம்? சிம்பிள் ஃபுட் தான். வெரைட்டி ரைஸ் கிண்டிடுவோம் இல்லையா? அதுதான். ஐ யூஷுவலி கிளீன் த கிச்சன் ஆஃப்டர் குக்கிங். குக்கிங் முடிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ணிடுவேன்? கிச்சனை கிளீன் பண்ணிடுவேன். ஐ யூஷுவலி டிராவல் பை பஸ் ஃபார் ஒர்க். வேலைக்கு நான் பஸ்ல தான் வழக்கமா டிராவல் பண்ணுவேன். ஐ யூஷுவலி ரீட் புக் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். தூங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாவது படிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? அந்த வேர்பை மட்டும் மாத்தி போட்டு இன்னொரு வேர்பை போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப். நான் இல்ல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவா சொல்லுவோம் இல்லையா? அது ஐ டோன்ட் ஸ்லீப் லேட். நான் லேட்டா தூங்க மாட்டேன். ஐ டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் குக் எவ்ரிடே. நான் எல்லா நாளும் குக் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் எக்ஸசைஸ் ஆன் சண்டே. சண்டேல நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ டோன்ட் கிளீன் த ஹவுஸ் அலோன். நான் மட்டும் தனியா வீட்டை கிளீன் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ரெஸ்ட் இன் த டே டைம். நான் டே டைம்ல நான் ஒரு சிலர் சொல்லுவாங்களா, நான் டே டைம்ல படுக்கலாம் மாட்டேன், தூங்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஐ டோன்ட் ரெஸ்ட் இன் த டே டைம். ஐ டோன்ட் டிராவல் அட் நைட் அலோன். நான் நைட்டு தனியா டிராவல் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ரீட் வென் ஐ ஃபீல் ஸ்லீப்பி. நான் தூக்கமா இருக்கும்போது புக்கு படிக்க மாட்டேன். ஐ டோன்ட் எக்ஸசைஸ் ஆன் பிஸி டேஸ். பிஸி டேஸ்ல நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஸ்லீப் இமீடியட்லி ஆஃப்டர் டின்னர். டின்னர் முடிச்ச உடனே நான் தூங்க மாட்டேன். ஓகேங்களா? இதெல்லாமே என்னதுதான்? நெகட்டிவ் ஹேபிட்ஸ். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? அந்த 20 சென்டென்சஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 20 வேர்ப்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? ஷாரா பேசலாம். நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் டூ யூ பிளஸ் வேர்ப். டூ யூ அப்படின்னா என்ன? கொஸ்டின். அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா, புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? டு யூ வேக் அப் ஏர்லி. நீ காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எஸ் ஐ வேக் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். டு யூ ஸ்லீப் வெல் அட் நைட். நான் நைட்டு நல்லா தூங்குவேன். எஸ் ஐ ஸ்லீப் வெல் அட் நைட். ஆன்சர். ஓகேங்களா? டு யூ கிளீன் த ரூம் டெய்லி. நீ டெய்லி ரூமை கிளீன் பண்ணுவியா? எஸ் ஐ கிளீன் மை ரூம் டெய்லி. ஓகேங்களா? டு யூ டிராவல் பை பஸ். எஸ் ஐ டிராவல் பை பஸ். ஓகேங்களா? டு யூ வாக் எவ்ரி மார்னிங். டெய்லி காலைல வாக் போவியா? எஸ். ஓகேங்களா? டு யூ ரீட்.
English books படிப்பியா? Yes, I read English books. Do you write notes regularly? Regular notes எழுதுவியா? Yes, I write notes regularly. Do you exercise daily? Daily exercise பண்ணுவியா? Yes, I do exercise daily. ஓகேங்களா? Next, do you cook for yourself daily? நீங்க நீயாவே சமைச்சுப்பியா? Yes, I cook for myself daily. ஓகேங்களா? yourself வந்து myself மாறணும். Next வந்து do you relax after dinner? Yes, I relax after dinner. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க இங்கிலீஷ். நீங்க வந்து இதை வச்சு என்ன பண்ணுங்க, நம்ம வந்து இல்லாத அந்த verb இருக்கு இல்லையா, இதுல சொல்லாத verb இருக்கும், அந்த verb வச்சு நீங்க practice பண்ணுங்க, பேசி பாருங்க. practice தான். practice makes perfect. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் I am going to plus verb. I am going to னா என்ன, நான் இனி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம்ல, நான் இனிமேல் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க I am going to wake up early tomorrow. நான் இன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்க போறேன். I am going to cook lunch today. நான் இன்னைக்கு லஞ்ச் சமைக்க போறேன். I am going to clean my room. என்னோட ரூம் நான் கிளீன் பண்ண போறேன். I am going to travel tomorrow. நாளைக்கு நான் டிராவல் பண்ண போறேன். I am going to walk in the evening. நான் ஈவினிங் வாக் போக போறேன். I am going to read for 1 hour. 1 hour நான் ரீட் பண்ண போறேன். ஓகேங்களா? I am going to write practice note. நான் practice note எழுத போறேன். ஓகேங்களா? I am going to exercise tomorrow morning. நான் நாளை காலையில இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போறேங்க. I am going to rest for some time. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். I am going to relax after work. நான் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண போறேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணாதீங்க, practice பண்ணுங்க. practice. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு டே 3ல பார்க்கலாம். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.